மேல இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு ஸ்வேதாவோட அப்பா சொன்னப்ப கூட நான் அவளுக்காக தான் அவர்கிட்ட எதிர்த்து பேசினேன். ஆனா என்ன நினைச்சாலும் தெரியல, டக்குன்னு வந்து நான் இதுக்கு மேல இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன் மாமா, நீங்க எனக்காக யார்கிட்டயுமே கெஞ்ச வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தா. அந்த நேரத்தில் அவளை சமாதானம் கூட படுத்த முடியாத கையால் ஆகாத நான் நின்று இருந்தேன் சண்முகம். அதான் மாப்பிள்ள வெண்ணிலா, அவளுக்கு நீ கஷ்டப்பட்டாலோ இல்ல மத்தவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நின்றாலோ அவனால துளி கூட தாங்க முடியாதுடா. அவ மனசு காயப்பட்டு பார்த்த அந்த பார்வை என் நெஞ்சுக்குள்ள ஆணி அடிச்ச மாதிரி இன்னும் நிக்குது. அந்த பார்வையை சாகர வரைக்கும் என்னால மறக்க முடியாது சண்முகம். அவன் என்ன மாப்பிள்ள பண்ணுவான், நீ அவமானப்படக்கூடாதுக்காண்டி ஒரு வாய் வார்த்தைக்காண்டி போறேன்னு சொல்லியிருப்பா. அது அவ பெருந்தன்மை. ஆனா அவ மனசு பூராவும் உன்னை நினைச்சு தாண்டா சுத்தி சுத்தி வரும். ஏதாவது சொல்லி நீ தடுத்துட மாட்டியா? யாராவது நீ போகாத வேண்டிலாம் சொல்லி தடுத்துட மாட்டாங்களான்னு அவ மனசுக்குள்ள எவ்வளவு எதிர்பார்ப்போட இருந்திருப்பா தெரியுமா? பாவண்டா அந்த புள்ள, உன் மேல ஆசைப்பட்டங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தீயில போட்ட புழு மாதிரி தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கலாம். ஹலோ ஹலோ, டாக்டர் அழகப்பன் இருக்காருங்களா? டாக்டரா? அது யாரு டாக்டர்? நான் டாக்டர். ஆனா கிளினிக்கை க்ளோஸ் பண்ணிட்டேன். அதனாலதான் உங்க டாக்டர் லைசன்ஸை க்ளோஸ் பண்ண ஃபோன் பண்ணிருக்கேன். நீங்க யார் சார்? நான் மெடிக்கல் கவுன்சிலோட செக்ரட்டரி, டெல்லியில இருந்து பேசுறேன். சாரி சார். ஆமா, டெல்லியில பானிபூரி ரொம்ப நல்லா இருக்குமாமே, உண்மையா சார்? யோ, இப்ப அது ரொம்ப முக்கியமா? நீ ஏன் கிளினிக்கை க்ளோஸ் பண்ணனு இப்பதான் தெரியுது. நீ மட்டும் இன்னும் 2 நாள்ல கிளினிக்கை திறக்கல, உன் லைசன்ஸை கண்டிப்பா க்ளோஸ் பண்ணிடுவேன். ப்ளீஸ் சார். ஐயோ, 2 நாள்ல கிளினிக்கை திறக்கலனா லைசன்ஸை கேன்சல் பண்ணுவாங்களா? என்னாச்சு மாம்ஸ், எதுக்கு இப்படி ஒளின்னு அழுதுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல கார்த்திக், என் கிளினிக்கை உடனே திறக்கலனா டாக்டர் லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்களா? கிளினிக்கை திறக்க வேண்டியதுதானே? திறக்க முடியாது, எனக்கு பயமா இருக்கு. ஏன்? அன்னைக்கு என் கிளினிக் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பயமே வந்தது. ஏன்? அவன் எப்படி என்ன பண்ணா? அவன்